நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்காக நிறைய பதிவுகள் நம்முடைய சேனலான ஸ்ப்ரியா ஹெல்த் கேரில் போட்டிருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த மாதிரியே ஒரு தோல் நோயை வெறும் உணவு கட்டுப்பாடு மூலமாக எப்படி சரி பண்ண முடியும்னு ரிசல்ட்ஸோடு நிறைய பதிவுகள் போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை தான் வலியுறுத்துகிறோம். ஏன்னா நிறைய பேர் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலே அவங்க பண்ணக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா ஏதாவது மருந்து மாத்திரைகளை தேடி அதிகபட்சமான மருந்துகள் எடுத்து இன்னும் அதை அதிகப்படுத்திப்பாங்க. அது எந்த விதமான மருந்துகளாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஒரு தோல் நோயை முற்றிலுமாக சரி செய்ய வேண்டும் என்றால் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை, அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளும் போது தான் அந்த நோயிலிருந்து முற்றிலுமாக நம்மால் வெளிவர முடியும். சரி, ஓகே. இன்னைக்கு இந்த தோல் நோயில் பர்டிகுலராக நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எட்டோபிக் டெர்மட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் ஆஃப் எக்ஸிமாக்கும் இந்த டெர்மட்டிட்டிஸ்க்கும் என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பொதுவாக ஒரு இன்ஃப்ளமேஷன், ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம், இரிட்டேஷன்ஸ், இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம் எக்ஸிமாவில் நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் இந்த பர்டிகுலர் எட்டாபிக் டெர்மட்டிட்டிஸ் அப்படின்ற ப்ராப்ளம் ஒன் டைப் ஆஃப் எக்ஸிமா, பட் இட் இஸ் அ வெரி க்ரானிக் கண்டிஷன். லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஒரு ரெட்டிஷான இன்ஃப்ளமேஷன்ஸு, அதுவும் பார்த்திங்கன்னா இடுக்குகளில், அதாவது கை கால் மடக்கிற ஜாயிண்டில், கழுத்துகளுடைய அந்த வேர்வைப்படக்கூடிய இடங்களில், அண்டர் ஆர்ம்ஸில், அந்த மாதிரி சிகப்பு கலரில் வந்ததுன்னா அதோடைய அரிப்பும் சரி, அந்த ஸ்கேலிங்ஸும் சரி, நாம் பாட்டுக்கு அதை எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் அது மென்மேலும் நம்மளை ஒரு வேலை ஒழுங்காக செய்ய விடாமல் எல்லா விதத்திலும் நமக்கு ஒரு மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கும். இன்னும் இந்த டெர்மட்டிட்டிஸ் ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அப்படின்ற கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நம்ம சில டெர்மட்டிட்டிஸ் ஃபோட்டோஸ் நம்ம கூகுள்லேருந்து காமிக்கிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு அந்த ரெட்டிஷ்னஸ், அந்த ஸ்கின்ல ஒரு ரெட்டிஷ்னஸ் இந்த இடம்தான் இல்லாமல், ஸோ அந்த ஒரு எந்த ஒரு இடத்துல அது ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து ஒரு செடி, ஒரு இலை படர்ந்து கொண்டு செல்வது போல உடல் முழுதும் பரவி ஒரு நாளடைவில் ஒரு கிரானிக்கான ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பிரச்சனை தான் இந்த டெர்மட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸிமா. ஸோ இதற்கான ஒரு தீர்வுகள், நாம் எப்படி அந்த நோயை முற்றிலுமாக நம்மளவிலேயே நாம் எப்படி சரி செய்து கொள்ள முடியும்னா, அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அதை கம்ப்ளீட்டாக சரி செஞ்சிடலாம். சரி, இந்த நோயோட ரூட் காஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரியணும். ஸோ இது ஆன்செட் ஆகிறது எப்படி அப்படின்னா, இது நம்ம இந்த நோயின்னு இல்லை, எல்லா விதமான தோல் நோய்களுமே நம்ம ரத்தத்தில் ஒரு துளியாவது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கும். அது நாம் செய்யக்கூடிய லைஃப் ஸ்டைல் மற்றும் ஃபுட் ஸ்டைல், இதில் இருக்கக்கூடிய சில தவறான விஷயங்கள் காரணமாக அந்த ஒரு துளி பல வெள்ளமாக பல ஒரு பிரச்சனைகளை நம்ம உடலில் தாக்கத்தை ஏற்படுத்துறது. இதுதான் இதில் இருக்க காரணம். அப்போ எல்லாருடைய ரத்தமுமே சுத்தமாக இருக்கிறது இல்லை. கண்டிப்பாக ஏதாவது ஒரு நோய்க்கான ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டிப்பாக எல்லாருடைய ரத்தத்துலேயுமே ஜெனட்டிக்காக ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அது ஃபாதர் மதருக்கு இல்லாமல் இருக்கும், இவங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபாதர் மதருக்கு இருக்கும், சில்ட்ரன்ஸ் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். அந்த மாதிரி இது ஒரு அவங்களுடைய, இன்னும் சொல்லப்போனால் நமக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா ஆன்செட் ஆகாது. நம்ம நேரம் சரியில்லைன்னா நம்ம இந்த மாதிரியான அதிகபட்சமான தோல் நோயில் போய் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையாடுது. இன்னும் அந்த நம்ம பண்ணக்கூடிய சில தவறுகள் காரணமாகத்தான் இது இன்னும் அதிகமாகிடுது. ஸோ அந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், இது அதிகமாகிறதுக்கு என்னெல்லாம் காரணம், அது போன்ற முற்றிலுமான தகவல் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த எக்ஸிமா பற்றி என்ன ஒரு டவுட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுகிட்டே வாங்க. ஸோ நம்ம அதுக்கான ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம பேஷண்ட்ஸுடைய அனுபவத்தை மட்டும்தான் நம்ம கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணுறோமே தவிர நம்ம புதிதாக எந்த ஒரு மருந்துகளையோ எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம சொல்கிறது கிடையாது. இதை செஞ்சால் கண்டிப்பாக வீட்டில் இருந்த மாதிரி இந்த ஒரு சில உணவு கட்டுப்பாடுகள் மூலமாக இதை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த வீடியோவோட இன்ஃபர்மேஷன். ஓகே, இந்த எக்ஸிமா, இந்த டாபிக் டெர்மட்டிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம், எப்போ பார்த்தாலும் இச்சிங். அந்த இச்சிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியாத, மாத்திரை போட்ட கூட நிற்காது. ஸோ அதை சொரிஞ்சு அந்த இடத்துல ரத்தம், புண், நம்ம இப்போ காட்டினது போல்
அதை ஆற வைக்கிறது எப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த இச்சிங் தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. இன்னும் தோல் பார்த்தீங்கன்னா அப்படியே தடிமன் ஆகிட்டே போகும். அந்த ஸ்கின்னுடைய அந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே திக்காக அப்படியே அந்த இடத்துல அப்படியே முரடு பாஞ்சது போல் அந்த ஒரு பேச்சஸ் வந்து க்ரோத் ஆகிட்டே போகும் நாளடைவில். ஸோ அப்போ நம்ம சீக்கிரமாக அதற்கான ஒரு தீர்வுகளை நோக்கி சிந்திக்க வேண்டிய நேரம் தான். அதே மாதிரி அதில் அந்த கொப்பளங்கள் மாதிரி சிறிது சிறிதாக நிறைய பேருக்கு வரும். அந்த மாதிரி கொப்பளங்கள் வந்தால் அந்த எரிச்சலும் அரிப்பும் தாங்க முடியாத ஒரு நிலைக்கு போயிடும். ஸோ இதெல்லாம் அட்வான்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பர்டிகுலர் டயட் இருக்கணும். அந்த டயட் இல்லாமல் நம்ம ஹெர்பல் மெடிசன் சாப்பிட்டாலும் சரி, இல்லை அலோபதி பில்ஸ் சாப்பிட்டாலும் சரி, அது அப்போதைக்கு அந்த நேரத்துக்கு நமக்கு கட்டுக்குள்ளே வருமே தவிர ஒரு லாங் லாஸ்டிங் ஒரு கம்ப்ளீட் ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு வந்து கொடுக்க முடியாது. அப்போ நமக்கு வாழ்நாள் முழுக்க முற்றிலுமாக திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நம்ம நிச்சயமாக ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கவனிக்கணும். சரி, அதில் நம்ம இந்த டெர்மட்டிட்டிஸ், இந்த அட்டாபிக் டெர்மட்டிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சில தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. இது சடனாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மைல்டாக தான் இருக்கும், அதனால் அவங்க அதை பற்றி ஒரி பண்ணாமல் இருப்பாங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர் டைமில் சடனாக அப்படியே அதிகமாக ஆன்செட் ஆகி கடன்னு உடம்பு பூரா வந்து இந்த மாதிரி பரவிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி சடன் ஆன்செட் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிலில் போகும்போது சில பேருக்கு இந்த மாதிரியான டெர்மட்டிட்டிஸ் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகும். கிளைமேட்டிக் சேஞ்சஸ், ட்ராவலிங், நிறைய க்ரௌடடான பிளேசஸில் அவங்க ஒர்க் கல்ச்சர் அந்த மாதிரி பிளேசஸில் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தங்களுக்கு ரொம்ப நாளாக அவங்க சிக்காக இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுடைய எனர்ஜி லெவல் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அது கூட இருக்கக்கூடிய மதராக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ஃபாதர் அண்ட் மதராக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர் அவங்களுடைய அந்த நோய் தாக்கம் காரணமாக இப்போ நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தான் நம்ம மாடர்ன் சயின்ஸில் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், தொற்று அப்படின்னு சொல்கிறோம். ஆனாலும் இது ஒரு எனர்ஜி லெவல் சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்க உடம்புல இருக்கக்கூடிய சில நெகட்டிவ் எனர்ஜிஸ் நம்ம உடம்பை தாக்குது. அப்போ ஒரு நோயை முற்றிலுமாக வராமல் நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உடலுடைய டாக்ஸின்ஸை வெளியேற்றுனா மட்டும் பத்தாது, சில உணவு கட்டுப்பாடுகள் ஃபாலோ பண்ண மட்டும் பத்தாது, கம்ப்ளீட்டாக உடம்புடைய பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்தினா மட்டும்தான் அது எந்த விதமான தோல் நோயாக இருந்தாலும் சரி, தோல் சம்பந்தப்பட்ட அரிப்பு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு கம்ப்ளீட்டான ஒரு தீர்வு வந்து எட்ட முடியும். சரி, இந்த மாதிரி சன்லைட்டில் போகும்போது ஏன் அலர்ஜி ஆகுது? இப்போ நம்ம சொல்லக்கூடிய சில டயட்டு, உணவு கட்டுப்பாடுகள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் சன்லைட்டில் போனால் கூட அதிகமாகாது. ஸோ ஏன்னா அந்த ரூட் காஸில் தான் இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ்னால ட்ரிகர் ஆகும். சில பேர் நடந்த வீட்டுக்கெல்லாம் போகும்போது அவங்களுக்கு ஒரு 2 நாள் அலர்ஜிலாம் அதிகமாகிடும். சில பேர் ஹாஸ்பிட்டல் ஸ்டே இருக்க மாதிரி இருக்கும். யாராவது பேஷண்ட்ஸாக அட்மிஷன், அவங்க வீட்டில் இருக்கவங்க யாராவது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டிருப்பாங்க, அவங்க கூட தங்கியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரிகர் இது வந்து நம்ம முதல்ல இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஸோ அது சம்மந்தமான ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்களா, முக்கியமாக நம்ம வீட்டில் யாருக்காவது இருக்குது, அவங்க யூஸ் பண்ணுற பொருட்களை, அவங்க யூஸ் பண்ணுற துணி ஏதாவது யூஸ் பண்ணால் இது வருமா அப்படின்னா, நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு ஆற்றலும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகமாக இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே கண்டிப்பாக அதனுடைய பாதிப்பும் தாக்கமும் நமக்கு இருக்கும். ஸோ இதிலெல்லாம் இருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக அப்பப்போ உடம்புக்கு ஒரு கிளீனிங் கொடுக்கறதும், அப்பப்போ நம்ம உணவு பழக்க வழக்கத்தை சீரமைச்சுக்கிறதும், அப்பப்போ நம்ம உடம்புடைய பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்திக்கிறதும் தான் இதற்கான ஒரு முற்றிலுமான தீர்வு. கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த டவுட்ஸுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து சில பேருக்கு இந்த டெர்மட்டிட்டிஸ் ப்ராப்ளம் அதிகமாகிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபுட் அலர்ஜிஸ். நிறைய பேர் இன்னைக்கு அவங்க வேலை காரணமாக நைட் ஷிஃப்ட் போக வேண்டியது இருக்குது, இல்லை அவங்க அவுட் சைட் ஃபுட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து தவிர்க்க முடியாமல் சம்டைம்ஸ் வந்து பார்ட்டிஸ் அட்டன் பண்ணும் போதோ இல்லை சில ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணும் போதோ சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரே அரிப்பு, ஒரே தொல்லை, ஒரே இச்சிங், ட்ரைனஸ், ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஸ்கேலிங்ஸ், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அவங்க சாப்பிடாமே இருந்துடலான்னு அப்புறமா யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட் அலர்ஜிஸ் வந்து இதில் இந்த மாதிரி எக்ஸிமா, டெர்மட்டிட்டிஸ் ப்ராப்ளமில், ஸ்கின் ப்ராப்ளம்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம ட்ராவலிங் டைம்லலாம்
இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஹோட்டலில் ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இட்லி, தோசை, நார்மல் லெமன் ரைஸ், புளி சாதம், புதினா சாதம் இந்த மாதிரி டைஜஸ்டிவாக சாப்பிடுங்க. நம்ம அதிகப்படியான நான்வெஜ் உணவுகளை அவுட் சைட் ஃபுட்டை நம்ம எடுக்கும்போதோ இல்லை ஜங்க் ஃபுட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரியான டைரி சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுக்கும்போதோ அது ட்ரிகர் ஆகிடுது. ஸோ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஏதோ ஒரு ரீசன் காரணம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, எக்ஸிமா இருக்குது, டெர்மடைட்டிஸ் இருக்குனாலே ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் டைஜஷன் பவரை அதிகப்படுத்தணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம சாப்பிட்டதும் நமக்கு டைஜஸ்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ஏன்னா ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் அக்ரவேட் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்னா ப்ராப்பராக நம்ம சாப்பிட்ட மீல் நமக்கு அப்சார்ப்ஷன் மெட்டபாலிசம் ஆகாமல் இந்த மாதிரி ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஏற்படுத்துது அப்படி நம்ம முதல்ல நம்ம கான்ஷியஸ்னஸில் நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்போ நம்ம சாப்பிடாமே வாழ்நாள் முழுக்க இருப்பதை தாண்டி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியாக செரிமானம் ஆகிறதுக்கான சில முயற்சிகளை நம்ம எடுக்கணும். ஓகே, ஃபுட் அலர்ஜிஸில் மெயினாக நமக்கு இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு ஒத்துக்காது அப்படின்ற ஒரு ஃபுட்டை பற்றி நம்ம பார்ப்போம். ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் உருளைக்கிழங்கு, இது இந்த தோல் நோய் பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். உருளைக்கிழங்கு இல்லை கருணக்கிழங்கு இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது அவங்களுக்கு அன்றைக்கி அரிப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள், அசைவ உணவுகளான மீன், கருவாடு, கவிச்சை இதெல்லாம் நான்வெஜ் இந்த மாதிரி எக்ஸிமா ப்ராப்ளம் இருக்கும்போது ஸ்கின் ப்ராப்ளமில் கண்டிப்பாக அதை அப்படியே ரெட்டிப்பாக அதிகப்படுத்திடும். ஸோ அதே மாதிரி வீட் அண்ட் க்ளூட்டன் ஃபுட்ஸ், சப்பாத்தி எடுக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணும். வீட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூழ் மாதிரி ப்ரோபியாட்டிக் உணவாக எடுக்கணும். அதே போல் பருப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளோ இல்லை ஹோட்டலில் சாப்பிட்றதோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதோ கண்டிப்பாக கொஞ்ச நாள் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் நீங்கள் டைம் ஒதுக்கிக்கோங்க. அந்த 4 மாதத்தில் நம்ம உடம்பை எந்த அளவுக்கு நம்ம பூட்டப் பண்ண முடியும், ரீபூட் பண்ண முடியும், அதோடைய ஓவரால் ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன்ஸை நம்ம அதிகப்படுத்திட்டா கண்டிப்பாக இம்யூன் சிஸ்டம் அதிகமாகும். ஸோ நம்ம உடம்புல இருக்க இன்ஃப்ளமேஷன்ஸ் படிப்படியாக குறையும். ஸோ நம்ம இது எல்லாமே நம்மளுடைய வீடியோ பதிவில் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்லைன்ஸாக ரிசல்ட்டோடு நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம அந்த லிங்க் எல்லாமே நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வீட்டில் இருந்து என்ன பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் கிடைக்கும். ஓகே, அடுத்து சில பேருக்கு இந்த அலர்ஜிஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னன்சியில் மெடிக்கேஷன் எடுக்கிறது, பெயின் கேருக்கான மெடிக்கேஷன் எடுப்பாங்க. சில பேருக்கு நிறைய உடம்புல ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கும், அதுக்கு மாத்திரை எடுக்க போனோன்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு அதிகமாகிடும். அதே மாதிரி நிறைய பேர் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எடுப்பாங்க, நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒன்று வெயிட் லாஸ்க்காகவோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள எனக்கு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் வேணும்னு சில பேர் வாலண்டியராக நிறைய ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ அதன் காரணமாக என்ன ஆகிடும், இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஏற்கனவே 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஸ்கின் ப்ராப்ளம் அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போது அது அப்படியே ட்ரிகர் ஆகிட்டு அவங்களுக்கு திரும்பவும் அதோடைய அலர்ஜிக் லெவல் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ இந்த டைமில் நம்ம எந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தாலுமே அதில் எல்லா இம்யூன் ஃபேக்டர்ஸுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ ரிப்போர்ட்ஸை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் பிளட் கிளென்சிங் இந்த மாதிரியான நம்ம ரத்தத்தை எப்படி சுத்தப்படுத்த முடியும். இன்னொன்று, இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வரத்துக்கு முன்னாடி டெஃபினெட்லி தே வில் பி ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் மென்டல் டிப்ரெஷன், சம் கைண்ட் ஆஃப் எமோஷனல் இம்பேலன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்கும், இல்லை கோபம் அதிகமாக இருக்கும், ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு அன்கம்ஃபர்டான ஒரு ஃபீலிங்ஸ், இதெல்லாம் தான் ஒரு அழுகை. இந்த மாதிரியான எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் தான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அப்போ சம்திங் இட்ஸ் நாட் கோயிங் ரைட். அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு எமோஷ்னல் இம்பேலன்ஸ் இருக்கும்போது நம்ம அந்த நோய்க்குடைய வீரியம் அதிகமாகும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் சில ஸ்கின் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு 2 மாதம் டயட்டு கொடுத்தோன்னா இப்போ அப்படி ஒரு ஹீலிங் ப்ரமோட் ஆகும். ஆனால் சில பேருக்கு 6 மாதம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஹீலிங் நடந்த அப்புறம் ஒரு 4 வருஷம் சில பேர் தொல்லையே இல்லாமல் இருப்பாங்க. சில பேருக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் கொஞ்சம் ஃபுட்டு மாற்றினவனை கூட கொஞ்சம் தொல்லை வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டுமே நம்ம அப்சர்வ் பண்ணி அவங்களுடைய பர்டிகுலர் அந்த ஒரு ரூட் காஸ் என்ன அப்படின்றத நம்ம தான் இப்போ சொன்ன மாதிரி இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் பர்சனலாக உங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு கொஞ்சம் ஒரு கஸ்டமைஸ்டாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நமக்கு எப்போ இருந்து இந்த மாதிரிலாம் வருது, நம்ம எங்கே இந்த ஆன்செட் என்ன, சரி இதுக்கு எப்படி நம்ம கொஞ்சம் பொறுமையோடு ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தான். ஏன்னா நிறைய பேர் நம்ம ஏதாவது ஒரு மெடிசன் போட்டோன்னே ஒரே நாளில் சரியாயிடும், ஒரு 10 நாளில் சரியாயிடும் அப்படின்னு அவசரப்பட்டு நிறைய மருந்துகள் எடுத்து அதோடைய சைடு எஃபெக்ட்ஸோட பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாமல்
கொஞ்சம் நம்ம பொறுமையோட கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நம்ம சில ஒரு எஃபோர்ட்ஸ் எடுத்து அது ஒரு 10-15 டேஸ் தான். இப்போ நம்ம வீடியோஸில் கூட சொல்கிற டயட் ஒரு 15 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் அதுக்கப்புறம் யூ கேன் கண்டினியூ ஃபார் ஈவன் 4 months. அந்த 15 நாள் அந்த ஒரு டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட நம்மக்கிட்ட பொறுமை இல்லை. இந்த பொறுமை இல்லாத ஒரு விஷயம் காரணமாக தான் ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் ஒருவருக்கு ரொம்ப அதிகமாகிறதும் வாழ்நாள் முழுக்க அந்த ஒரு அவஸ்தையில் அவங்க மாட்டிக்கிறதுக்குமான ரீசன். ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி டேப்லெட்ஸ் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும்போது இது அதிகமாகும். இமோஷனல் ப்ராப்ளம்ஸ்லாம் இதுக்கு ஒரு ரூட் காஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாக தூக்கம் வராது. ராத்திரி பூரா ஒரே யோசனை, அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்க இடத்தையே பார்த்து பார்த்து யோசிப்பாங்க. இது அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ, நமக்கு அந்த மாதிரி ஒரு இதாகிடுமோ. ஸோ டெஃபினட்டாக இந்த திங்கிங்ஸ் எல்லாம் கட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த திங்கிங்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன மெடிசன் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ முதல்ல இதை நம்ம 3 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு, உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேற்றுறதுக்கான மருந்துகள். ரெண்டாவது, உடம்புல இருக்கக்கூடிய நம்ம இந்த சொன்ன மாதிரி இமோஷனல் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயங்கள். மூணாவது, நம்ம உடம்புடைய பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்துவதற்கான விஷயங்கள். இந்த 3ஐயும் சேர்ந்து சமநிலையாக பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி ஒரு 15 நாட்களுக்குள்ளேயே நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ நம்ம உணவில் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். சரி, இன்னும் ஒரே ஒரு விஷயம் பெண்டிங் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தால் என்ன சோப் யூஸ் பண்ணலாம், என்ன க்ரீம் யூஸ் பண்ணலாம், அது இந்த ஆயின்மெண்ட் வாங்கி வாங்கி மாற்றி போடுறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ நம்ம டக்குன்னு நம்ம அந்த ஆயின்மெண்ட் அந்த புண்ணு மேலே போட்டோன்னே அது இன்னும் என்ன ஆகுதுன்னா, அதோடைய அந்த ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த லெவல் ஆஃப் அந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாகிடுது. ஸோ டக்குன்னு ஒரு ப்ராடக்டை மாற்றாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்டர்னல் உள்ளுக்கு மருந்து போட்டால் மட்டும்தான் ஒரு தோல் நோய் முற்றிலுமாக குணமாகுமே தவிர முதல்ல எடுத்தோடனே வெளிப்பூச்சி பூசாதீங்க. அது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் நிறைய உண்டு பண்ணும். அதனால் ஃபஸ்ட்டு இன்டர்னலாக நம்ம பண்ண வேண்டிய, தினமும் போய் நினச்ச மாதிரி சாப்பிட்றது, நினச்ச மாதிரி நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது. ஆனால் நம்ம ஒரே ஒரு மருந்து எடுத்துகிட்டு இந்த மருந்தில் சரியாக போயிடணும்னு யோசிக்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லை. சரி, நம்ம சோப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கிளிசரின் இருக்க மாதிரி அந்த சோப்ஸை, பியர் சோப்ஸை, அந்த மாதிரி ஒரு பேபி சோப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஓவரான கெமிக்கல்ஸோ இல்லை ஃப்ராக்ரன்ஸோ இருக்க சோப் வந்து அது தோல்நோய் இருக்கும்போது அது வேண்டாம். இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஸோ அந்த மாதிரி மைல்டாக ரொம்ப ஓவரான நுர வர மாதிரி அந்த மாதிரியான சோப்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி பியர்ஸ் இந்த மாதிரி சோப்லாம் நீங்கள் கிளிசரின் சோப்ஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணலாம். ஹெர்பல் சோப்ஸ் இருக்குது, இன்றைக்கி நிறைய குப்பை மேனியில் கூட சோப் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஹெர்பல் சோப்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். மஞ்சளில் சோப் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சோப்ஸ்லாம் வாங்கி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து இப்போ நம்ம முக்கியமாக அடுத்த பகுதியில் என்னென்ன உணவுகள்லாம் ஹீலிங்கை ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் முதல்ல நம்ம எப்பயும் போல் வழக்கம் போல் ப்ரோபியாட்டிக் உணவுகள் தான். கிச்சடி சம்பா இந்த அரிசி வாங்கிக்கோங்க. இதை நல்லா 1 பாதியமாக உடச்சிக்கோங்க. நல்லா வேக விட்டு ஆற விடுங்க. ஆற விட்டு தண்ணி ஊற்றி வைங்க. அடுத்த நாள் அதை கரைச்சி தயிர் ஊற்றியோ மோர் ஊற்றியோ நம்ம கூழ் மாதிரி குடித்தாலும் சரி, இல்லை அதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாலும் சரி, இட் ஷுட் பி த ஃபஸ்ட்டு ஃபுட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். இது மட்டும்தான் ஃபஸ்ட்டு முதன்மையான உணவாக இருக்கணும். ஒரு 1 ஹவருக்கு சிஸ்டமை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. 1 ஹவருக்கு இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் உள்ளே போய் கம்ப்ளீட்டாக அங்கே உள்ளே இருக்கக்கூடிய எல்லா டைஜஷன் ப்ராப்ளம்ஸையும் கரெக்ட் பண்ணும். அடுத்து டெண்டர் கோகனட் வாட்டர். இந்த மாதிரியான எக்ஸிமா ப்ராப்ளம் இருக்கவங்க இளநீர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அவங்க வந்து தாராளமாக இளநீர் குடிக்கலாம். அடுத்து மாதுளை ஜூஸ், ரத்த உற்பத்தி, ரத்த சுத்தி அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் அவங்க மாதுளை ஜூஸ், மாதுளை ஜூஸ் கிடைக்காதவங்க மாதுளை மணப்பாகு வாங்கி தண்ணியில் கலந்து குடிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த உடம்புல ரத்தம் விடுறதுக்கு. அப்புறம் இந்த டைஜஷன் ப்ராப்ளமை கரெக்ட் பண்ண தினமும் தேனில் ஊறிய நெல்லிக்காய் நீங்கள் வீட்டில் கூட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேனில் ஊறிய நெல்லிக்காய் ஒரு 4ஆவது தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் இது கிடைக்குதா பாருங்கள். அருகம்புல், குப்பை மேனி, ஆவாரமிலை, இது 3ம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா அரைச்சி ஜூஸ் போட்டு குடிங்க. கிடைக்காத அன்றைக்கி பவுடராக ஃபார்மில் பயன்படுத்துங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக குடிக்கும்போது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. வாங்கி டோட்டலாக 100 ml ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது 3ஐயும், இந்த அருகம்புல், குப்பை மேனி, ஆவாரம் பூ இலை, இல்லை பூ இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே வாங்கி நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அந்த கசாயம், அந்த சாறு பிழிஞ்சுக்கோங்க.
பிழிஞ்சு அதுக்கு பாதி பாதி தண்ணி கலந்து டைல்யூட் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக உள்ளே போய் செரிமானம் ஆகும். இந்த 3 டோஸாக அதை டிவைட் பண்ணிக்கோங்க. காலையில் ஒரு டோஸ், மத்தியானம் ஒரு டோஸ், நைட் ஒரு டோஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃப்ரெஷ் லீவ்ஸ் கிடைக்கலன்ற பட்சத்தில் மட்டும் பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு மருந்தே போதுமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி வரும். இந்த உணவை எளிமைப்படுத்தும் போது கழிவுகளுடைய அளவு குறையுது, அப்போ இது சப்பிலே சரியாக போகுது. அப்போ நிறைய இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸ்கின் ப்ராப்ளம்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அங்கே உணவு கட்டுப்பாடே உங்களுக்கு வேண்டாம், மருந்து மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. நாமளும் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் சரியாகாத போது அப்புறமா உட்காந்து அவங்க சிஸ்டம் சரியில்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம சிஸ்டம் தான் சரியில்லை. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிட்ற உணவை செரிமானம் பண்ணக்கூடிய அளவுக்கு உடலுடைய ஜீரண சக்தியை நாம் தூண்டி விடுவது மிக மிக அவசியம். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்னென்ன ஃபுட்டெல்லாம் ஹீலிங் ப்ரமோட் பண்ணோம், என்னென்ன ஜூஸஸ்லாம் எடுக்கணும்னு பார்த்தோம். இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் மட்டும் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் இருக்க மாதிரி கன்சியூம் பண்ணுங்க. இட் ஷுட் பி த மேஜர் ஃபுட் இன் யுவர் டயட். இதுதான் மேஜராக காலை மதியம் 2 வேளை குடிக்கலாம். ராத்திரி சூப்ஸ் நிறைய டைஜஷன் ஆகிற மாதிரி குடிங்க. நிறைய நாட்டு மருந்து கடைகள் நீங்கள் போனீங்கன்னா ஜீரண சூரணம், ஜீரண கஷாயம் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ அப்போ ஜீரகம் அதிகமாக, சுக்கு ஜீரகம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஜீரண லேகியங்களோ இல்லை கஷாயமோ நம்ம தாராளமாக ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துகிட்டு வரும்போது உடம்புடைய நேச்சுரலான டைஜஷன் பவர் வந்து அதிகமாகும். ஓகே, இப்போ நம்ம ஃபுட்டை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய 2 விஷயம், இந்த உடம்புடைய எமோஷ்னல் இம்பேலன்ஸை நம்ம எப்படி சரி பண்ணணும், 2வது உடம்போட பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த 3 விஷயங்களில் இப்போ 2வது 3வது விஷயத்தை பற்றி பார்ப்போம். இப்போ 2வது நம்ம சொன்னது போல் நிறைய எமோஷ்னல் ப்ராப்ளம், ஒரே கான்ஃப்ளிக்ஸ், வீட்டில் ஒரே சண்டை, அதனால் மென்டல் டிஸ்டர்பன்ஸ், யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க அதை நினச்சி ஒரே ஃபீலிங், இல்லை இந்த ஸ்கின் ப்ராப்ளமை பார்த்து பார்த்து அப்படியே ஒரு மாதிரியான கன்ஃபியூஷன், ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவான யோசனைகள், நமக்கு ஏதோ ஒரு வந்துருமோ, ஒரு டெத் ஃபியர், இந்த மாதிரியான நிறைய ஒரு நெகட்டிவ் திங்கிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஃப்ளவர் ரெமெடி பற்றி பார்க்கலாம். ஃப்ளவர் மெடிசன்ஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி ரிஃப்ளெக்ஸாலஜி உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உறுப்புகளையும் ஆக்டிவேட் பண்ணுதோ, அது போல் ஃப்ளவர் ரெமெடி மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இந்த மாதிரியான நெகட்டிவ் இமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணும். ஸோ அதற்கு செர்ரி ப்ளம் இந்த ஃப்ளவர் ரெமெடி வாங்கிக்கோங்க. இதை வந்து ஒரு 4 சொட்டு தண்ணியில் கலந்து ஒரு நாளைக்கு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நீங்கள் ஹீல் ஆகிற வரைக்கும் ஒரு 4 to 5 டைம்ஸ் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். செர்ரி ப்ளம்ங்கிறது நீங்கள் ஆன்லைனில் அமேசானில் நல்ல கம்பெனியாக பார்த்து பிராண்டடாக நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறோம். அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்தணும். இப்போ நம்ம நினச்ச ஒரு நோயிலிருந்து வெளியே வரணும்னு முயற்சி எடுக்கலாம், அதாவது கரெக்டாக முயற்சி எடுக்கலாம், அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளவோ விஷயங்கள் மெனக்கேடுறோம். ஆனால் பலன் கொடுப்பது என்பது இறைவனிடத்தில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அப்போ நோய்க்கும் நம்முடைய ஏதோ ஒரு அக்கௌண்ட் நமக்கு பேலன்ஸ் இருக்குது, அதை நம்ம மறுக்க முடியாத உண்மை. ஸோ அப்போ கண்டிப்பாக மனதில் இந்த இமோஷ்னல் விஷயங்கள் எல்லாம் நம்ம குறைத்து கொள்ளும்போது நம்ம மனசில் ஒரு புது பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகணும் அப்படின்னா அது கண்டிப்பாக கடவுளுடைய அருளால் தான் முடியும். ஸோ கொளிஞ்சியப்பர் கோவில் அப்படின்னு இருக்குது, நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே அது எந்த லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு காட்டும். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அதோட டீட்டெயில்ஸும் போடுறோம். அங்கே ஒரு வேப்ப எண்ணெய் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வேப்ப எண்ணெயை வாங்கிட்டு வந்து அதை ஒரு சொட்டு தினமும் நீங்கள் வந்து சாப்பிட்ற உணவாக அதை எடுத்துக்கணும். சுடுதண்ணியில் கலந்தோ நம்ம அந்த மாதிரி அதை உள்ளே எடுத்துக்கணும். நம்ம வெளியே ஸ்கின்னில் தாராளமாக நம்ம ஆயில், நிறையா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கான ஆயில் பற்றின சஜஷன்ஸ் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி வெப்பாலை தைலம் தடவலாம், நல்பாமராதி தைலம் தடவலாம். ஸோ இதுவே மோர் தேன் இனஃப். இல்லை, வெறும் நல்லெண்ணெய் பயன்படுத்தினாலே போதும். அதுலேயே நம்ம கொஞ்சம் பூண்டு மிளகு போட்டு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நீங்கள் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். உணவு கட்டுப்பாடை பின்பற்றிய பிறகு நீங்கள் எக்ஸ்டர்னல் பூச்சி பற்றி கவலைப்படுங்க. ஸோ இந்த வேப்பெண்ணெய் நம்ம சொன்ன மருத்துவ இந்த எண்ணெய்களை விட 100 மடங்கு அதுக்கு வந்து சக்தி அதிகம். ஸோ அதை நம்பிக்கை அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா முடிஞ்சிருச்சு வேலை, அவ்வளோதான். ஸோ அதில் நம்பிக்கை இல்லாமல் ஏதோ அப்படின்னு நம்ம பயன்படுத்தும் போது அது நமக்கு வந்து அது ஒரு முற்றிலுமான பலன் கொடுக்காது. ஸோ நம்ம சொன்னது போல் நம்பிக்கையுடன் வாங்கி வந்து அதை அந்த மாதிரி வெளிப்பூச்சா பயன்படுத்துங்க. உள்ளுக்கு ஒரு சொட்டு தொடர்ந்து 45 நாட்கள் எடுத்துகிட்டு வாங்க. நல்ல ஒரு ஹீலிங் ப்ரமோட் ஆகும். கண்டிப்பாக வைத்தியம் அப்படின்னாலே முருகப்பெருமான் தான்.
அவருடைய அருளால இந்த தோல் நோயிலிருந்து வாழ்நாள் முழுக்க வெளிவரக்கூடிய ஒரு நிச்சயமான ஒரு சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஸோ நம்ம அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்ட விஷயங்களை மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ நம்ம எந்த ஒரு எக்ஸாக்ரேட்டிங் ஒரு ஒரு விஷயங்களை இல்லை எந்த ஒரு மார்க்கெட்டிங்கும் நம்ம பண்ணல. ஸோ நம்ம கொடுத்த தகவல் நிச்சயமாக ஒருத்தர் பொறுமையோட இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணாங்கன்னா அவங்களுடைய மிஸ்டேக்ஸ் என்னென்ன, அவங்க இதுலேருந்து இன்னும் எப்படி முற்றிலுமாக குணம் பெற முடியும் அப்படின்ற தகவல் அவங்களுக்கு கிடைக்கும் நம்ம நம்புகிறோம். இன்னும் இது போல் என்ன உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கோ மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். அதற்கான பிரத்யோகமான பதிவு நிச்சயமாக நம்ம கொடுப்போம். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.